சித்தேஸ்வரியை நமக. ஓம் நம சிவாய. நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற பாரங்களை இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். குழந்தைகளே, வாழ்க்கை அப்படிங்கிறது சுமைகளால் நிரம்பிய பயணம். ஒவ்வொருத்தருக்கும் தங்களுக்கான சில பாரங்கள் சுமந்துக்கிட்டு தான் நம்ம நடந்துகிட்ருக்கோம். குடும்ப பொறுப்பு, பண சிக்கல், உடல்நல பிரச்சனை, எதிர்காலம் பற்றி பயம் இருக்கும். இது எல்லாமே நம்ம மனசை எப்பயுமே கலங்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் வாழ்க்கையோட இந்த பாரத்தை நம்ம ஒருத்தரே தூக்கிக்கிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த பாரங்களை கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு அர்ப்பண மனப்பான்மையோடு வாழும்போது நம்ம வாழ்க்கையே மாற ஆரம்பிக்குது. ஆண்டவன்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது எதையுமே செய்யாமல் சும்மா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிட்டே முழுமையாக கடவுள்கிட்ட அர்ப்பணம் செஞ்சிடணும். நம்ம செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சு கடவுள் எல்லாம் பார்த்துக்குவாருன்னு நம்ம கடவுள்கிட்ட விடுறது தான் உண்மையான ஒப்படைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வாழ்கிறவங்களுக்கு கவலைங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நான் அப்படின்ற அந்த அகங்காரமே இருக்காது. எல்லாமே என் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. எல்லாமே இறைவன் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் வாழும்போது கவலை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. நாளைய பயம் அப்படிங்கிறதும் இருக்காது. கடவுள் நம்ம எப்போ நம்மளை காத்து அருள்வாங்க அப்படின்னா, நமக்கு சோதனையை கொடுத்து அந்த சோதனையை தாண்டி வரத்துக்கான வலிமையும் நமக்குள்ளார கொடுத்து நம்மளை கடவுள் காத்தருள்வாங்க. அதனால் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளே, வாழ்க்கையின் பாரங்களை ஆண்டவனிடம் ஒப்படைங்க. நம்பிக்கையோடு நடக்கணும். அப்போ தான் கவலைகள் குறையும், மனசு அமைதியாகும், வாழ்க்கையும் அர்த்தமாய் மாறும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். ஆத்ம கோடி இறை நன்றிகள்.